கண்டுபிடிப்பெல்லாம் மனிதனுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நீ எத்தனை கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் நடந்தாலும் சரி, தமிழன் கண்டுபிடித்து வகுத்து வைத்த பாதையை மீறி உலகம் ஒருபோதும் இயங்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் எத்தனை விஞ்ஞானம் கண்டுபிடி, திசைகளை 8ஆக பிரித்து வைத்தவன் தமிழன். புரிஞ்சுங்களா? நான் பெரிய விஞ்ஞானின்னு சொல்லி திசையை 9ஆ எவனாலையும் பிரிக்கவே முடியாது. தமிழன் பிரித்து வச்சதுதான். திசையை 8ஆக பிரித்து வைத்தவன் தமிழன், இசையை 7ஆக வகுத்து வைத்தவன் தமிழன். திசைகளை 8ஆக பிரித்து இசையை 7ஆக வகுத்து வைத்த தமிழன் தான் சுவையை 6ஆக வகுத்து வைத்தான். நீ என்ன பாஸ்ட் புட்டு, ஸ்லோ புட்டு, எந்த புட்டு வந்தாலும் 6 சுவைக்குள்ளது அடங்கு. அதை மீறி என்னத்தை பவுடர் கொட்டினாலும் நடக்காது. சுவையை 6ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் வாழ்கின்ற நிலத்தை 5ஆக பிரித்து வைத்தான். நிலத்தை 5ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் காற்றை 4ஆக பிரித்து வைத்தான். காற்றை 4ஆக பிரித்து வைத்த தமிழன் தான் பேசுகின்ற மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக பிரித்து வைத்தான். பேசுகின்ற மொழியை 3ஆக பிரித்து வைத்த தமிழன் வாழ்கின்ற வாழ்க்கையை 2ஆக வகுத்து வைத்தான். வாழ்க்கையவே 2ஆக வகுத்து வைத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆக வகுத்து வைத்தான். அதை உயிருக்கு மேலாக வகுத்து வைத்தான். இதுதான் தமிழுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம். இதை தாண்டி ஒருபோதும் எதுவும் இயங்காது. அப்படிப்பட்ட தமிழருடைய திருநாள், இந்த தமிழருடைய திருநாளில் நல்ல தலைப்பு. தமிழுக்கு இவ்வளோ பெருமை சேர்த்தாச்சு. வர்றப்பவே அண்ணனை கணபதியை பார்த்து கும்பிட்டு வந்தாச்சு. தமிழை பெருமை சேர்த்து தமிழ் கடவுளை கும்பிடாம விட்டு அவர் கோவிச்சுக்குவார். என்னப்பா போய் அண்ணனை பார்த்தேன், தமிழை பற்றி பேசினேன், தமிழ் கடவுள் தமிழ் கடவுளுங்கிற என்னை பற்றி ஒன்றுமே சொல்ல முட்டியே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டக்கூடாதுல்ல, வருத்தப்பட்டக்கூடாதுல்ல. தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, தமிழ் இசை பாடுகின்ற வானம்பாடி என் தலைவன் முருகனை தினம் தேடி, அமிழ்தினும் இனிதான்